அதாவது மிகுந்த முதிர்ந்த தலைவர் என்றும் அவர் நம்முடைய பிரதமர் அவர்களால் அங்கீகாரம் நமக்கு ஐயா கிடைத்திருக்கிறது. கட்டி பிடித்து தவழ்ந்து எங்களை வழிநடத்துங்கள் என்று பிரதமர் அவர்கள் ஐயாவை பார்த்து சொல்கின்றார். இது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு தொடர்ந்து வந்து, ஐயாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறக்கவில்லை என்றால் நான் அடுத்த ஜென்மமாவது தர்மபுரி மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். ஐயாவுடைய கனவு என்னுடைய கனவு. என்னுடைய கனவை ஆக்குவதற்காக நீங்கள் எல்லாம் எனக்கு வாய்ப்பு தந்தீர்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக திமுக அதிமுக தயவில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்தது நீங்கள் தான். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. 2014 மீண்டும் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் உறுதியாக நடக்கும். அந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கனவு எனக்கு. இந்த மண்ணை, மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும், திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தால் தான் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அதை முழுமை அடையவில்லை. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அது முழுமை அடைய வேண்டும் என கடந்த தேர்தலிலே போட்டியிட்டேன் நான். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் அந்த தாகம் எனக்கு இருக்கிறது. அந்த தாகத்தை, என்னுடைய பணிகளை முடித்து வைக்கின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக செய்வார். அதனால்தான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுங்கள், தேர்வு செய்யுங்கள். மிக தகுதியானவர், மிக பணிவானவர், பாசமுள்ளவர். சொன்னார் நம்ம நண்பர் ACS அவர் சொன்னார், அன்புமணிக்குன்னா கொஞ்சம் லேசா கொஞ்சம் கோவம் வரும், ஆனா அம்மாவுக்கு வரவே வராது. உண்மைதான். எனக்கு கூட தொடர்பு கொள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அவங்கள அப்படிலாம் இல்லை. எப்போனா தொலைபேசியில் அழைச்சா எடுத்துப்பாங்க. மிக பண்புள்ளவர், படித்தவர், உலகம் முழுவதும் சென்றவர், ஐநா சபையிலே பல முறை பெண்களுக்காக பேசியவர், ஆங்கிலம் தமிழ் மட்டுமில்லை இந்தியும் நல்லா பேசுவார், இந்தியும் நல்லா எழுதுவார். இப்படி ஒரு தகுதியான திறமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க பண்புள்ளவர், அமைதியானவர், பாசமுள்ளவர். ஆனால் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பத்திரகாளியாக மாறுபவர். சாதாரணமா இருக்க மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் பத்திரகாளியாக மாறுவார். அது எனக்கு தெரியும். அதனால நம்ம தருமபுரி தொகுதியுடைய பெண்கள் எல்லாம் இதை எண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது. நாம் எங்கேயும் செல்லவில்லை, நாம் இங்கே தான் இருக்கின்றோம். மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள். இவர்கள் இங்கே செல்வார்கள், அங்கே செல்வார்கள் என்று ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றால் வேடந்தாங்கல் பறவைகள். நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவர்களுக்கு உழைப்போம், வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய குணம், எங்களுடைய வளர்ப்பு. யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து இங்கே நோக்கம் இது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அடித்தளம். எதற்கு? 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், உறுதியாக வர வேண்டும். எவ்வளவு காலமாக இவர்களிடம் கேட்டுக்கொண்டிருப்போம், ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா. ஐயா இந்த காவிரி தண்ணி தருமபுரி மாவட்டத்தில் ஓடுது ஐயா. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் 2 ஆறு ஓடுதலையா. தருமபுரியில் மட்டும்தான் மேற்கு கரையில காவிரி ஆறு ஓடுது, வடக்கு கரையில வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஆறு ஓடுது. ஆனா 2 ஆற்றினுடைய தண்ணி
தண்ணி எங்களால குடிக்க முடியாது ஐயா, பயன்படுத்த முடியாது ஐயா. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். நான் சோகம் துரோகம் எனக்கெல்லாம் ஏத்துக்க முடியல. 2 பெரிய ஆறு ஓடுது, அதுல நமக்கு அதை பார்க்க தான் முடியும். நம்முடைய தேகச்செம்மில் ஒரு பின்னாகரம் சட்டமன்ற தொகுதி, ஏரியூர், நெருப்பூர், நாகமரை, அங்க பாத்தீங்கன்னா டேம் பார்க்கலாம். தண்ணி இப்படியே செப்டம்பர் மாதம் மாத்திரம் அப்படி பெரிய டேம் தண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணியே குடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதிக சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ஸ்டோன், கிட்னி பிரச்சனை இருக்கிற பகுதி எது? ஏரியூர், நெருப்பூர் பகுதி. ஆனா அங்கதான் மேட்டூர் டேம் இருக்கு, ஆனா தண்ணி குடிக்க முடியும். நம்முடைய மருத்துவ செந்திலுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க செயல் வீரர்கள் சொல்லணும், இதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும். ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. காவிரியில போற, கடல்ல போற தண்ணிய ஒரு 3 TMC 2 TMC நீரேற்று மூலமா மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. எவ்வளோ போராட்டம், 10 ஆண்டு காலம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், நடைபயணம், கையெழுத்து 10,30,000 கையெழுத்து எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். முன்னாள் முதலமைச்சர் கொடுக்குறோம். பார்க்கலாங்கன்னு சொல்றேன். ஒரு மனசுல கூட நான் செய்யறேன், பார்க்கலாம். இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நான் சந்திக்கிறப்போ இவர்கிட்டயும் நான் போய் கொடுக்கிறேன், மனு கொடுக்கிறேன். தருமபுரிக்கு காவிரி, தருமபுரி உபரி திட்டம் செயல்படுத்துங்கன்னு சொல்றேன். அதே வார்த்தை மாத்தம் அவரும் பார்க்கலாம். அது என்னத்த பார்க்கறதுன்னு தெரியலையா? சுதந்திரம் அடைந்து 77வது ஆண்டு இந்த மண்ணில் இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் எங்கேயோ வெளியில போயிருக்கிறாங்க. வெளி மாவட்டம், வெளி மாநிலம், அவங்க எல்லாம் நில உரிமையாளர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரர். ஆனா அங்க போய் யார்கிட்டயோ வேலை செய்யணும். நான் கேட்கறது என்ன? என் மக்கள் சுயமரியாதை இந்த மண்ணில் வாழணும். தப்பா? அதுக்குதான் கேட்க, நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள். நான் தருமபுரி தொகுதியில் மட்டும் நான் சொல்லல, தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் வர வேண்டும். இது நிச்சயமா நடக்கும். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது, பெரிய கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே நடக்கல தமிழ்நாட்டில். லஞ்சம், கொள்ள 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 கொள்ளையோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இல்லை, அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். அமைச்சர் என்ற போர்வையில வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க, தவிர அமைச்சர்கள் கிடையாது. ஒரு 2-3 பேர் சுமாரா பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க, அவ்வளவு நிர்வாகம் பண்ணல. அதான் எனக்கு வருத்தம், வலிக்குது எனக்கு. எவ்வளோ நிர்வாகம் செய்யலாம், எவ்வளோ பெரிய பொறுப்பு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு மாற்றங்கள் செய்யலாம். சிப்கா சிப்கா சிப்காட்டுன்னு எவ்வளோ போராட்டம், 20 ஆண்டுகள் பிறகு இப்பதான் ஏதோ ரோடு போட்டிருக்காங்க. அதுவும் நம்முடைய தியாகச்செம்மில் அவரும் வெங்கடேசன் போய் போராட்டம் பண்ணலன்னா அதுவும் நடந்திருக்காரு. அப்ப எவ்வளவு காலமா கேட்டுட்டு போறோம். இந்த எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், இது யாருக்கும் தெரியல. நான் திருப்பி போராட்டம் பண்ணி கொண்டு வந்து பேசி விவசாயிகளை திரட்டி அப்ப இருக்கிற அமைச்சருக்கு அப்பதான் தெரியுது அவர் தொகுதியில் இப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு தேர்தலுக்கு முன்பு கொஞ்சம் செய்யறாங்க, அவ்வளவுதான். இந்த மண்ணில் எவ்வளவு திட்டம் இருக்குது. எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், சின்னார் திட்டம் இருக்குது, ஆணையமடுவு திட்டம் இருக்குது, பொதியின் பள்ளம் திட்டம் இருக்குது, தொப்பையார் உபரிநீர் திட்டம் இருக்குது, வாணியார் உபரிநீர் திட்டம் இருக்குது, சேனேகா திட்டம் இருக்குது, வள்ளி மதுரை அணை திட்டம் இருக்குது. எப்ப நடக்கும் இதெல்லாம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தாதான் நடக்கும். அதற்கு ஒரு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க, மத்தல புரிய வையுங்க. களத்துல உற்சாகத்தோட இருக்கணும். தைரியமா அந்த முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது. தைரியமா எடுத்திருக்கிறது. கேட்டார் அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க?
இதையெல்லாம் உங்கள் மனதில் எனக்கு இன்னும் பேசணும் நிறையா. நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து அவ்வளோ உற்சாகத்தோடு இருக்கிறீங்க. இன்னும் நாளையிலேருந்து மறுபடியும் இன்னொரு 20-25 நாள் தான் இருக்கு. களத்தில் இறங்குங்க, அடிச்சு நொறுக்குவோம், தைரியமா போங்க, வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தயாரா இருக்கிறாங்க, மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஏன் இந்த முடிவு நம்ம எடுத்துக்கிறோம்? மக்களுடைய ஏக்கம், ஒரு மாற்று வேண்டும் என்ற ஏக்கத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டுதான் இந்த முடிவு எடுத்துக்கின்றோம். திருப்பி போய் அவங்களுக்கு உயிரை கொடுத்து திருப்பி வச்சு திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நம்ம போய் இந்த 10% எப்படியாவது கொடுங்கய்யா, இந்த ஜாதி வாரி கணக்கு நடத்துங்கய்யா, இந்த திட்டத்தை கொடுங்கய்யா, காவிரி திட்டம் கொடுங்கய்யா, எஞ்ச வேண்டியதா இருக்கு. அதான் சொல்றேன், வாங்க போலாம், களத்தில் இறங்குங்களாம். இந்த தருமபுரி மட்டும் சொல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார். அது மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன், இது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் களத்தில் இறங்குங்கள், வேகமாக பணியாற்றுங்கள். நமக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு சொல்லி நேரம் இல்லை. அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் கேட்க வைப்போம். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 74 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4 லட்சம் கோடி. இந்த 3 ஆண்டு காலம், கடந்த 3 ஆண்டு காலம், 74 ஆண்டு காலமா 4 லட்சம் கோடி. இந்த 77 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் 8 லட்சம் கோடி கடன். கணச்சு பாருங்க, 74 வருஷமா 4 லட்சம் கோடி கடன். இந்த 3 வருஷத்துல மட்டும் 8 லட்சம் கோடி கடன் வாங்கி என்னையா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? கொள்ளடிச்சு அதான் நடக்குதுங்க. அதையெல்லாம் மாற்றி அமைப்போம், நாம் வெற்றி பெறுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் சகோதர சகோதரிகளும் ஒன்று சேருவோம். வெற்றி உறுதி. நன்றி.